அடுத்த 3 மணி நேரத்திற்குள் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், அடுத்து வரும் 3 மணி நேரத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது? மேலும் நாளை மறுநாள் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும்? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பெஞ்சன் புயல் எதிரொலியாக தமிழகத்து மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களிலும் கூட இந்த பலத்த மழையானதுதான் பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று விடியற்காலை 11 மணி அளவிற்கு இந்த பெஞ்சன் புயலானது கரையை கடந்துள்ளது. கரையை கலந்தாலும் தெற்கு பகுதி அருகேதான் தற்போது இந்த புயலானது நிலை கொண்டிருந்தாலும் மேலும் இந்த வலுவிழக்க கூடும் எனவும் வானிலை ஆய்வு இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் ஆகிய பகுதிகளுக்கு அதிக கனமழையானது பெய்யக்கூடும் எனவும் அந்த பகுதிகளுக்கு மட்டும் சிவப்பு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய பகுதிகளுக்கும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிதமான மழை அதாவது ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு லேசான மழைக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு போன்ற 3 நிறங்கள் எச்சரிக்கையானது தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மழையின் அளவானது அடுத்த 2 நாட்களுக்கு கூட இருக்கும் எனவும் கூறப்பட்டது. குறிப்பாக இந்த புதுச்சேரி மற்றும் மகாபலிபுரம் இடையே இந்த பெஞ்சன் புயலானது கரையை கடந்துள்ளதால் அந்த பகுதியில் அதாவது இந்த புதுச்சேரி மற்றும் இந்த மகாபலிபுரம் போன்ற பகுதிகளுக்கு மட்டும் லேசான மழையானது அடுத்த 2 நாட்களுக்கு நீடிக்கும் எனவும் சென்னை புறநகர் பொறுத்தவரையுமே அடுத்த 1 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 3 மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த சிவப்பு நிற எச்சரிக்கையை தொடர்ந்து அடுத்த நாளுக்கு கூட ஒரு சில மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையாக தேவைப்பட்டால் விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் குறிப்பாக அதிகபட்சமான மழையானது காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் தர்மபுரி, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 2 நாட்கள் மட்டுமல்லாமல் 3 நாட்கள் கூட மிதமான மழையானது பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை பொறுத்தவரை மட்டுமல்லாமல் வட மாநிலங்கள் போன்ற பல்வேறு பகுதிகளிலுமே இது போன்ற மழையின் அளவானது சற்று அதிகரித்துதான் காணப்படும். மேலும் அடுத்த 3 நாட்களை குறைந்த பிறகு நாளுக்கு நாள் மழையின் அளவானது சற்று குறைந்து காணப்படும். அதன் தொடர்ச்சியாக இந்த மழையின் பாதிப்பானது எந்த வருடம் இல்லாமல் இந்த வருடம் கொஞ்சம் சற்று அதிகரித்துதான் காணப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.